அன்புருவாய் என் நடுவில் ஆசையுடன் வந்துதித்தும் பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூபதியே நமஸ்காரம். பரலோக உன்னதத்தில் பாக்கியமாய் வாழ்பவர் நீ. நரலோக வாசிகளுள் நலமேது தேடி வந்தீ. நீத்திய பிதாவினண்டை பாக்கியமாய் வீற்றிருக்க சுத்தமில்லா பூலகை சுதந்திரமாய் கொண்டதேனோ. அன்புருவாய் எம் நடுவில் ஆசையுடன் வந்துதித்து பொன்னொளியுள் வீற்றிருக்கும் பூவதியே நமஸ்காரம். பூபதியே நமஸ்காரம். பூரணமாக அன்பே உருவான முற்றிலும் அன்பே வடிவான நற்கருணை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற தருணத்திலே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்து இந்த நற்கருணை ஆராதனையில் எங்களோடு இணைகின்றீர்கள். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை மனதார போற்றி புகழ்ந்து நாங்கள் ஆராதிப்போம், அவரை துதிப்போம். ஏனென்று சொன்னால் எங்களை தேடி வந்த ஆண்டவர் அவர் தந்தையோடு தூய ஆவியோடு விண்ணகத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்து மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் அவர் இறங்கி வந்தாரே. அதே ஆண்டவர் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு முன்னர் தன்னுடைய நிரந்தர பிரசன்னத்தை எங்களோடு விட்டு செல்ல இந்த நற்கருணையை ஏற்படுத்தினாரே. அந்த நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நாங்கள் எல்லோரும் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவே என் வாழ்வின் மூச்சு என்று சொல்லி கண்களை மூடி, இயேசுவே என் வாழ்வின் மூச்சு என்று சொல்லி நான் சுவாசிக்கின்ற அந்த மூச்சு காற்று ஆண்டவர் இயேசு என்று சொல்லி உளமாற நம்பி இயேசு ஆண்டவரை நாங்கள் சுவாசிக்க தொடங்குவோம். மூச்சு காற்றை நாங்கள் உள்ளே எடுக்கும் பொழுது இயேசுவே என்று சொல்லி, மூச்சு காற்றை வெளிவிடும் பொழுது இயேசுவே என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நாங்கள் சுவாசிக்க தொடங்குவோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உண்மையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வியாபித்திருக்கிற தருணம் இது. இயேசுவே என்று சொல்லி இயேசு ஆண்டவரை சுவாசியுங்கள். இயேசுவே என்று சொல்லி மூச்சு காற்றை வெளிவிடுங்கள். நாங்கள் செய்கிற இந்த காரியம் அது விசுவாச அறிக்கை. பவுல் சொல்வதை போல, பேதுரு சொல்வதை போல இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் வாயார அறிக்கையிடும் பொழுது, அந்த நம்பிக்கை இறுக்கமாக இதயத்திற்கு அருகிலே வைத்திருக்கும் பொழுது அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு நடக்க தொடங்கும் என்று சொன்னாரே.
தூய ஆவியை நான் பொழிவேன் என்று சொன்னாரே. யோவான் நற்செய்தி 14:24 இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி இதயத்திற்கு அருகிலே நீங்கள் வைத்திருக்கும் பொழுது நாங்கள் வந்து குடிகொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியான நாங்கள் வந்து குடிகொள்வோம். அது இயேசு ஆண்டவர் என்கின்ற அந்த விசுவாச உண்மையை இதயத்திற்கு அருகிலே வைத்திருக்கும் பொழுது என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை நாங்கள் துதிக்க தொடங்குவோம். இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நமஸ்காரம் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பவரே, எங்களை தாங்கிக் கொள்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஆவியில ஆண்டவரை துதிக்க தொடங்குங்க. ஆவியிலே ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே, நன்றி போற்றுகிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்வாக, எங்கள் மூச்சாக, எங்கள் பேச்சாக இருப்பவர் நீர் அல்லவா, எங்கள் உயிர் மூச்சு காற்றாக இருப்பவர் நீர் அல்லவா, எங்கள் ஆதாரமாக இருப்பவர் நீர் அல்லவா, எங்கள் வாழ்வின் வளமையாக, எங்கள் எதிர்காலமாக, எங்கள் பாதுகாப்பாக, எங்கள் அரணாக கேடயமாக இருப்பவர் நீர் அல்லவா. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஒரு உவமையை எங்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்காக இந்த அழகான இந்த உவமையை சொல்லுகிறார். ஒரு ஆயனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அதிலே ஒரு ஆடு வழி தவறி போகிற ஒரு ஆடு. சில வேளைகளில் எங்களை போல கொஞ்சம் குழப்படிக்கார ஒரு ஆடு. அந்த ஆடு அந்த கூட்டத்தை விட்டு, ஆயனை விட்டு விலகி சென்ற தருணத்தில் சாதாரணமாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஆடு தன்னுடைய முடிவை தேடி சென்று விட்டது, இதை தேடி என்னால் போக முடியாது என்று சொன்னால் இந்த 99 ஆடுகளை யார் பார்ப்பார்கள்? நீதிமான்களாக நல்ல பிள்ளைகளாக இருக்கிற இந்த 99 ஆடுகளை விட்டுவிட்டு எப்படியாக இந்த ஒரு ஆட்டை நான் தேடி செல்வேன் என்று சொல்லி சாதாரணமாக எந்த ஆயனும் செய்யக்கூடிய அந்த செயலை விடுத்து நம் ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற அந்த நல்ல ஆயன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தொலைந்து போன அந்த ஆட்டை தேடி செல்கிறார். மனித மட்டத்தில் இது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று சொல்லுவார்கள், இது ஆயன் செய்வது தவறு என்பார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிவு உள்ளம் அதுவே. அந்த தவறி போன அந்த ஆட்டை தேடி செல்லுகின்ற அந்த ஆயன், அதை தேடி செல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் இந்த ஆடு எங்கே சென்றிருக்கும், எந்த முள்ளிலேயோ எந்த கல்லிலேயோ மாட்டுப்பட்டிருக்கும் என்று சொல்லி பெரும் அங்கலாய்ப்போடு தேடி சென்று அதை கண்டு பிடிக்கும் வரை அவர் ஓய்வில்லாமல் அலைந்து சென்று அதை கண்டுபிடித்து அதை எடுத்து தோளிலே போட்டு மகிழ்ச்சியோடு அவர் திரும்பி வருவார். அண்டை வீட்டாரையும் எல்லோரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனென்று சொன்னால் காணாமல் போன என் ஆட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்வார். இரண்டாவது சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி
மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து அல்ல. விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாவது யாரை குறித்து என்று சொன்னால், மனம் திரும்புகின்ற அந்த ஒரு ஆட்டை குறித்து, திரும்பி வருகின்ற அந்த ஒரு ஆட்டை குறித்து விண்ணகத்திலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னுடைய இதயம் என்னவென்று சொல்லி, அந்த பரிவு இதயம் என்னவென்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நண்பந்த சகோதர சகோதரிகளே, என்னை தேடி வந்த அந்த ஆண்டவரை நாங்கள் நினைத்து, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தருணத்தில் வழி தவறி சென்றவர்கள் தான். இறைவனுடைய இரக்கத்தை விட்டு விலகி சென்ற அனுபவங்கள் எங்களுக்கு உண்டு. இறைவனுடைய பராமரிப்பை விட்டு விலகி சென்ற அனுபவத்தால சில வேளைகளை நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருப்போம். சில வேளைகளை நாங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை விட்டு தூர சென்று விட்டாரோ என்று சொல்லி. ஆனால் விலகி சென்ற அந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்து இருந்து, ஆண்டவரே, எப்பொழுதும் எந்த வேளையிலும் உம்மோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னை தேடி வந்த அந்த ஆண்டவரை நினைத்து நாங்கள் ஒருமனப்பட்டு பாடுவோம். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சத்தில் ஆனந்தமே என்று சொல்லி. இருள் சூழுகின்ற இந்த உலகிலே அருள் கோடி தருவதற்காக என்னை தேடி வந்த ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரை நினைத்து நாங்கள் பாடுவோம். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலைவாய், நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய், நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என்னை தேடி வருவதற்கு நன்றி ஆண்டவரே. ஆனந்தமே. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. உள்ளங்கையில் என்னை நீ பொறித்திருக்கிறாய், உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய், நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறையாய் நிலையாய், நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையில அந்த இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து ஏக்கத்தோடு அந்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் பூரணமாக நிரப்ப வேண்டும் என்று எங்கள் மூச்சு காற்றாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவை இந்த வேளையிலே நாங்கள் குரல் எழுப்பி சொல்லுவோமா? இயேசுவே 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 இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான பரிசுத்த பெயரை இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களுக்குள்ளும் அனுப்பி நான் மன்றாடுகின்றேன். இயேசு ஆண்டவருடைய பரிசுத்த பெயரை உங்கள் மனங்களுக்குள்ளே, உங்கள் மனதின் ஆழ்நிலைகளுக்குள்ளே, உங்கள் மனதில் இருக்கின்ற காயங்களுக்குள்ளே ஒருமனப்பட
ஒருமனப்படுத்தப்பட முடியாமல் அலைக்கழிக்கப்படுகின்ற உள்ளங்களுக்குள்ளே பல்வேறு விதமான தீய எண்ணங்களுக்குள்ளே அமுக்கி வைக்கப்பட்டிருக்கிற உணர்வுகள் உடைந்த நிலைகளுக்குள்ளே இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த வேளையில் இறங்கி வந்து பலத்த மாற்றத்தை உண்டாக்குகிறது. கலக்கமுற்றிருக்கிற உள்ளங்கள், கவலையோடு இருக்கிற உள்ளங்கள், மனதிலே பல அங்கலாய்ப்புகள், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் டிப்ரெஷன் வியாதியில வாழ்க்கையில பிடிப்பு இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளையில வல்லமையான அந்த பிரசன்னம் பூரணமாக நிரப்பி ஒரு பலத்த மாற்றத்தை உண்டாக்குவதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. காயமுற்றிருக்கிற உள்ளங்கள், காயப்பட்டிருக்கிற உள்ளங்கள், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற உள்ளங்கள், பிழையான வழியில குற்றம் சுமத்தப்பட்டு பழி சொல்லுக்கு ஆளாகி இருக்கிற உள்ளங்களுக்குள்ள ஆண்டவருடைய அந்த வல்லமையான பெயர் இறங்கி வந்து அந்த மாற்றத்தை, அந்த குணமாக்களை தருவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையற்ற நிலைகளுக்குள்ளே, நம்பிக்கையற்ற நிலைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இயேசு ஆண்டவருடைய பெயர் இந்த வேளையில் இறங்கி வந்து அவர்கள் வாழ்வை மாற்றுகிற தருணம் இது. இயேசு ஆண்டவருடைய பெயர் இந்த வேளையில உங்கள் உள்ளங்களில் இருக்கிற கோப உணர்வுகள், சில வேளைகளில் யாரோடும் பேச முடியாமல் மௌனமாக இருக்கிற நிலைகள், கோபத்தினுடைய பிடிக்குள்ளே, தீயவனுடைய அந்த கோப பிடிக்குள்ள கோபம் என்கின்ற அந்த உணர்வுகள் இன்றைக்கு பல பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைத்திருக்கிறார்கள். இந்த வேளையில இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் அந்த உள்ளங்களை நிரப்பி குடும்பங்களை மாற்றட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வெறுப்புகளோடு வாழ்கிற உள்ளங்கள், கரடுமுரடாகி போயிருக்கிற உறவுகள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காயப்பட்டு காயப்பட்டு பலவிதமான காயங்களால் நிறைந்திருக்கிற இருளிலே இருக்கக்கூடிய நிலைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஆண்டவருடைய அற்புத பிரசன்னம் இறங்கி வருவதற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மனதில் இருக்கிற எல்லா விதமான கவலைகள், பரபரப்புகளையும் எல்லா விதமான அங்கலாய்ப்போடும் இருக்கிற எதிர்காலம் பற்றிய ஏக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதற்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் சந்தேகமான பார்வைகள், சந்தேகத்தாலேயே வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை தொலைத்த குடும்பங்கள், சந்தேகமான அந்த வீணான கவலைகள், எதிர்மறையான சிந்தனைகள், எந்த வேளையிலும் பிழை பிடிக்கிற உள்ளங்கள் இந்த வேளையிலே இயேசு ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இறங்கி வருவதற்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயிர் மூச்சு காற்றாக ஆண்டவரே இந்த வேளையில இதை காண்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும், இதை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒருவர் கூட விடுபடாமல் உம்முடைய அருள் பிரசன்னத்தால் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த ஆண்டவரே, நாங்கள் ஒரு வழியில ஏதோ ஒரு வழியில நாங்களும் தொலைந்து போன ஆடுகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உடைய மந்தையை விட்டு தூர விலகி சென்ற ஆடுகளாக ஆண்டவரே, அந்த முள் வழியில நாங்கள் சிக்கிக்கொண்ட ஆடுகளாக இருக்கிறோம். அந்த ஆடுகளோ ஒவ்வொன்றையும் நீர் விடுவித்தருளும் ஆண்டவரே. தீயவனுடைய பிடியில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனை தேடி உணர்ந்தே அழியாத உணவாக இனி சேர்ந்தவும் அருளாளே என்னை தேற்றி உமதாக்குமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், எங்கள் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. நிதமும் தொடர்வாய், எங்களை தொடர்ந்து இறைவா வருவாய், இதயம் எழுவாய், எங்கள் வாழ்வை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுங்க ஆண்டவரே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என் நாடும் பேரின்பமே. புகழும் மகிமையும் ஆட்சியும் கனமும் நமஸ்காரமும் என்றென்றும் உமக்கு உமக்கு மட்டுமே உரியது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையிலே ஆண்டவருடைய அந்த இறுதி ஆசீரை நாங்கள் பெற தலைவணங்குவோம்.
இவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரிவருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீர் அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை
தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்